அஸ்ஸலாமு அலைக்கும். அம்மா பாட்ட பார்க்குற நண்பர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம காலைல ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் சவுண்டு கேட்கலன்னாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ வந்துட்டு டெக்னாலஜி அதிகமாக டெவலப் ஆகி போகிறது பல வகையில் நமக்கு நன்மை செஞ்சாலும் சில வகையில் நமக்கு தீமை கொடுத்துட்டு தான் இருக்குது. குறிப்பாக இப்போ இந்த ரீகவர் அப்ளிகேஷன் வந்திருக்குது. இது வந்துட்டு நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய சில ஃபோட்டோக்களோ வீடியோக்களோ டிலீட் ஆனால் திரும்ப எடுக்கிறதுக்கு பயன்பட்டாலும், ஆனால் இது பெரும்பாலும் வந்துட்டு செகண்ட் ஹேண்ட் ஃபோனை விற்கிறவங்க இல்லது மற்றும் ஃபோன் தொலைஞ்சு போச்சுன்னா சொன்னாக்கா அந்த ஃபோனில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இதெல்லாம் திருப்பி எடுக்கிறதுக்கு தவறாக பயன்படுத்தப்படுது. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நிறைய பேர் அவங்களுடைய ஃபோனை விற்கணும்னு நினச்சா கூட பயந்துட்டு விற்காம இருக்காங்க. ஆனால் இனி அவங்களுக்கு அந்த ஒரு கவலை இல்லாமல் உங்களுக்கு தேவை நீங்கள் ஃபோனை விற்கணும்னு சொன்னால் உங்களுடைய பர்சனலான ஃபோட்டோஸ் இல்லை வந்துட்டு வீடியோஸ் இதெல்லாம் எந்த ரீகவரி சாஃப்ட்வேர்னாலும் திரும்ப எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு அப்ளிகேஷனை பயன்படுத்தி நம்ம டெலீட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனை வந்துட்டு நீங்கள் செல் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்திருக்கு. அந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வெப்சைட்டான அம்மாபாட்டி.com போய்க்கோங்க. அம்மாபாட்டி.com போயிட்டு அதில் வந்துட்டு செக்யூர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணுங்கள். SECURE செக்யூர் DELET அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நமக்கு வந்துட்டு அதில் ஒரு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க அதில் வந்துட்டு அந்த அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு எப்படின்னு பண்ணி காட்டுறேன். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்னல் ஸ்டோரேஜ் SD கார்டுன்னு 2 ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் ஃபோன் மெமரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை நீங்கள் நிரந்தரமாக டிலீட் பண்ணணுமா இல்லை மெமரி கார்டா அப்படின்னு கேட்கும். பொதுவாக செகண்ட் ஹேண்ட் ஃபோன் விற்கிறவங்க மெமரி கார்டை கழட்டிட்டு தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் இன்டர்னல் ஸ்டோரேஜ் போயிட்டு அதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஃபோட்டோ எங்கள் கேமராவில் இருக்குது, நீங்கள் கேமராவில் எடுத்தது இருக்குன்னா செலக்ட் பண்ணிவிட்டு செக்யூர் டெலீட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுடைய அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே பெர்மனண்ட்டாக டிலீட் ஆயிரும். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்து காட்டுறேன். இதெல்லாம் இப்போ நம்ம கொடுத்த பிறகு ஜஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு இங்கே எஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கேட்குது, இது வந்து டெலீட் பண்ணிட்டா உங்களால் திருப்பி எடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் எஸ் கொடுத்துட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோட்டோஸ் வந்துட்டு வீடியோஸ் கம்ப்ளீட்டாக டெலீட் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் மெமரி கார்டு யூஸ் பண்ணுற ஆளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் SD கார்டு அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அது உள்ளே போயிட்டு இதே மாதிரி உங்களுக்கு என்ன ஃபோல்டர் தேவையோ ஸோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணணும்னு சொன்னாக்க மேலே இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் செக்யூர் டெலீட் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஃபோனில் ஆண்ட்ராய்டோட ஓனரே வந்தால் கூட திருப்பி எடுக்க முடியாது நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸை. ஸோ இது ரொம்ப எல்லாருக்கும் அவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் ஃபோன் டெலீட் பண்ணிடுவீங்க, நாளைக்கு உங்கள் ஃபோன் காணா போயிட்டாலோ இல்லை யாராச்சும் வாங்கினாலோ அதை திரும்பி எடுத்து அதை தவறாக பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது அவசியம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்துங்க. எனிவே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.